சாப்பிடுறதுனால மட்டும், திங்கிறதுனால மட்டும் நோபடி இஸ் கெய்னிங் வெயிட். குண்டா இருந்தாலும் நீங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. குண்டா இருந்தாலும் நீங்க அழகா இருக்கீங்க. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க. ஷார்ட்டா இருந்தாலும் கியூட்டா இருக்கீங்க. ஏன் இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் எதுக்கு முன்னாடி கொண்டு வரீங்க? ட்ரெஸ் போட்டு ஆடுறேன், போடாம ஆடுறேன். உனக்கு என்னப்பா வந்துச்சு? எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. நான் அவுத்து போட்டு ஆடணும்னு எனக்கு தோணுச்சுனா தான் அத நான் பண்ண முடியும். உனக்கு தோணுதுன்னு நான் மூடிட்டும், உனக்கு தோணுதுன்னு நான் அவுத்து போட்டும் ஆட முடியாது. முதல் இரவில் மாப்பிள்ளை காளி ஒரு நாள் வாழ்க்கை தான்னு. ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்க்கு அப்புறமும் என் ஹஸ்பண்ட் 7 வருஷம் சர்வைவ் பண்ணியிருக்காரு ப்ரோ. இடுப்பு தெரியுதுன்னா ஒரு பெரிய விஷயமா? அப்ப சாரி கட்டினா உங்களுக்கு இடுப்பு தெரியாதா? ஒரு பஸ்ல டிராவல் பண்றீங்க, சாரி கட்டிட்டு போறீங்க. மேல இப்படி கை பிடிச்சா உங்களுக்கு தெரியாதா? இருக்கறதுல இது செக்ஸியஸ்ட் ட்ரெஸ்னா நான் சாரின்னு தான் சொல்லுவேன். எவ்ளோ வீடியோஸ், எவ்ளோ ஷார்ட்ஸ், எவ்ளோ கமெண்ட்ஸ். ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் நான் கமெண்ட்ஸ்லாம் சிலதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். நான் சத்தியமா இப்போ நேரமே இருக்கிறது இல்ல. ஏன்னா நான் வந்து ஒரு மதர், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் ஷூட்ஸும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸும் அடிக்கடி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சில கமெண்ட்ஸ்க்கு நான் எப்போ பாப்பப் ஆகிறத பார்க்குறேனோ நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் முன்னாடி மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து என்னால் எதுக்குமே ரிப்ளை பண்ண முடியல. பட் உங்களோட லவ், சப்போர்ட் அண்ட் ஹேட்ஸ் எல்லாமே என்கிட்ட அப்படியே பொக்கிஷமாக இருக்குது. அதில் சில பொக்கிஷத்தை எடுத்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அவர் டைம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கமெண்ட். கொஞ்சம் நியூட்ரலாக ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டே ரொம்ப வல்கராவோ ரொம்ப ஹேட்டடாவோ போக வேண்டாம். ஸோ ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்ட் why you cannot lose weight even though you could dance like this அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியலனா ப்ளீஸ் டேக் திஸ் ஆஸ் அன் அப்டேட். இது வந்து எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது கால்டு லிபிடெமா அண்ட் ஒபிசிட்டி. இது ரெண்டுத்தோடையும் ஃபைட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னோட வெயிட்டோட போராடிட்டு தான் இருக்கேன், வெயிட் லாஸ்க்காக. ஒரு 2 இயர்ஸாக இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் சில சேஞ்சஸும் நடந்திருக்கு. அதை நீங்கள் விஷுவலைஸாக பார்க்க முடியலனா இதில் ஒரு ஃபோட்டோ பின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சேஞ்ச் நான் கொண்டு வரதுக்கே எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ புட் ஆன் வெயிட்ன்றது ரொம்ப ஈஸி. அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு இருக்கிற இந்த கண்டிஷனையும் தாண்டி இதை நான் வந்து சரி பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஹர்ட் பண்ணுறதோ, ஏற்கனவே நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்விங், நீங்கள் வேற அதில் வந்து தூக்கி இந்த மாதிரி நெகட்டிவ்லாம் போட்டு நெகட்டிவ் வைப்ஸை கொண்டு வராதிங்க. எனிவே ஐ வில் இக்னோர் நெகட்டிவிட்டி. பட் இருந்தாலும் என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பேரை நீங்கள் இதே மாதிரி ஹேட்டட் கமெண்ட் போட்டிருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாகவே இதை எடுத்துக்கலாமே, ப்ளஸ் சைஸ் சார்பாக நான் கொடுக்குறதாவே நினச்சிக்கலாம். ஏன்னா சாப்பிட்றதுனால மட்டும், திங்கிறதுனால மட்டும் நோபடி இஸ் கெய்னிங் வெயிட். நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கலாம். போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். சின்ன வயசில் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துருக்கலாம். என்னோட ஸ்டோரி எல்லாமே ஸ்லோவாக 1 by 1 நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன் என்னன்றதையும் நான் சொல்லிட்டேன். அதோட நான் ஃபைட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியுது. ஸோ பி பேஷண்ட், ஸ்டே டியூன். நிஜமா ஒரு ஃபிட்டர் வெர்ஷன் ஆஃப் திவ்யாவை நீங்கள் சீக்கிரமாக பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு க்யூட்டான பாசிட்டிவ் கமெண்ட். குண்டா இருந்தாலும் சூப்பர் டான்ஸ்னு போட்டிருக்கீங்க. இது ஒரு நல்ல கமெண்ட் தான். நான் வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் குண்டா இருந்தாலும் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. குண்டா இருந்தாலும் நீங்கள் அழகாக இருக்கீங்க. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க. ஷார்ட்டா இருந்தாலும் கியூட்டா இருக்கீங்க. ஏன் இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் எதுக்கு முன்னாடி கொண்டு வரீங்க? டான்ஸ் ஆடுறாங்களா, டான்ஸை மட்டும் பாருங்க. ஏன் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பெருசாக தெரியுதுன்னு தெரியல. நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொன்னாலே நான் சந்தோஷப்படுவேன். ஸோ யாருக்குமே காம்ப்ளிமெண்ட் தரும்போது அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸை முன்னாடி போட்டு நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. இதுவும் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் ரொம்ப நாளாக ஃபிகர் அவுட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்த ஒரு விஷயம் தான். உங்கள் டான்ஸ் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் உங்கள் உடையில் நாகரீகம் தேவை சகோதரின்னு போட்டிருக்கீங்க. இந்த நாகரீகம்ன்றது எதில் இருக்குன்னு எனக்கு தெரியல. மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுற பொண்ணுங்க எல்லாம் வந்து நாகரீகம் இல்லாதவங்க, ரொம்ப அடக்குடக்கமாக சாரி கட்டுறவங்க தான் வந்து நாகரீகம் உள்ளவங்க. நீங்கள் உங்கள் மனசில் டிஃப்ரென்ஷியேஷன் வச்சுருந்தீங்கன்னா ஐம் சாரி டு சே திஸ், அது வந்து இட்ஸ் நாட் த ரைட் திங். சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த ட்ரெஸ் இன்னைக்கு போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் நான் கண்ணாடி முன்னாடி பார்க்குறேன். எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு தெரிஞ்சால் போதும். ஆப்வியஸ்லி இன்னும் 4 பேர் வாய் தூக்கிட்டு வருவீங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு பப்ளிக்கில் டான்ஸ் ஆடுறீங்க. அப்போ எங்கள் ஒப்பீனியன் மஸ்ட் தான். அதனால தான் கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணியிருக்கேன். உங்களோடது வந்து நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். அதை எடுத்துக்கணும் எடுத்துக்க வேண்டான்னு
டிசைட் பண்ண வேண்டியது நான் தான். ஆனா என்ன மாதிரியே எல்லாருமே ஒரு ஓப்பன் மைண்டடா இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்பதான் தடுமாறி கேர்ள்ஸ் எல்லாம் வெளியில வந்து அவங்களோட டேலண்ட்டை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் பிசிக்கல் அப்பியரன்ஸ். இப்போ நீங்க கமெண்ட் பண்ற ஏதோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பேருக்கு வந்து அது ஹர்ட் ஆகும். நீங்க மாத்தணும்னு நினைச்சு ஏதோ ஒன்று பண்றீங்க, பட் ஆனா தட்ஸ் நாட் த ரைட் திங். சி, ட்ரெஸ்ன்றது ஒவ்வொருத்தவங்களோட சுதந்திரம்னா அது அவங்கவுங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்கவுங்களோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு அது எல்லாம் ஓகேனா அவங்க போட்டுக்கிறதுல தப்பு இல்லை. ஏன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ரொம்ப ஷார்ட் டாப் போட மாட்டாங்க, இறக்கி தான் டாப் போடுவாங்க. சில பேர் கிராப் டாப் போடுவாங்க. See, அது அவங்கவுங்களோட இஷ்டம். There is lots of difference between being vulgar and being modern. அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரிப்ளை. இந்த காட்டு பண்ணி ஆடுற ஆட்டத்தில் அந்த பில்டிங் இடிஞ்சு விழுக போது பார்த்துக்கிட்டு பூகம்பம் வந்துருச்சுன்னு நினைக்க போறாங்க அந்த ஏரியா மக்கள். வேறு ஏதாவது புதுசாக யோசிங்களேன். இந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இல்லை, பில்டிங் இடிய போது குண்டா இருக்க, வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ஓல்டு ஜோக்கு ப்ரோ. நான் ஏற்கனவே என் கண்டிஷனை சொல்லிட்டேன், இல்லை எப்படி ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ரொம்ப பழைய ஆள்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புதுசாக ஏதாவது பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக. எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. வர இந்த குண்டு ட்ரெஸ்ஸு மேலே போட்ட இதுக்கு நெக்ஸ்ட் ட்ரெஸ் இல்லாமல் ஆடுவா போல். சரி, ட்ரெஸ் போட்டு ஆடுறேன் போடாமல் ஆடுறேன், உனக்கு என்னப்பா வந்துச்சு? உனக்கு பிடிக்கலன்னா தட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போட்டுரு. இப்படி பேசணும் ஒருத்தன் கீழே போடுவான் இந்த வீடியோ கீழே. இதுக்கு திமிர பார்த்தியா, நம்மளால தானே இது மேலே வந்துச்சுன்னு. சி, நான் சொல்கிறேன், எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. நான் அவுத்து போட்டு ஆடணும்னு எனக்கு தோணுச்சுன்னா தான் அதை நான் பண்ண முடியும். உனக்கு தோணுதுன்னு நான் மூடிட்டும், உனக்கு தோணுதுன்னு நான் அவுத்து போட்டும் ஆட முடியாது. நான் ஓப்பனாக ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் சொல்கிறேன். எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. இதுக்கு நான் என்ன ஸ்விம் ட்ரெஸ்ல நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, ஏன்னா எனக்கு அதில் போட இஷ்டம் கிடையாது. ஆனால் ஷார்ட் ட்ரெஸ் நான் போடுவேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பிரின்சிபல்குள்ளே வருது, நான் போடுறேன். சி, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் என்னோட ஓன் தான். ஏன் காசு, ஏன் டப்பு, ஏன் ட்ரெஸ்ஸு, நான் போடுறேன், அவ்வளோதான். சிம்பிள் ப்ரோ. ஓகே, இதுவும் ஒரு பழைய கமெண்ட் தான். இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து முதல்ல வெளியில் வாங்க. ட்ரெஸ்ஸு, இந்த குட்டை ட்ரெஸ்ஸு, எல்லாரும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் போகும்போது எல்லாருமே சாரீ சுடிதாரில் வருவாங்க. 1-2 பேர் தான் ஜீன்ஸு இந்த மாதிரி ஷார்ட் ஸ்கர்ட்ஸ்லாம் போட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் வெளில போய் பாருங்கள், நிறைய மாடர்னாக தான் இருக்காங்க. ஒரு சில பேர் தான் அந்த சாரியில் சல்வார்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ஆடை சுதந்திரன்றது ஒவ்வொருத்தரும் அதை வந்து செரிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கொண்டு வந்து உங்களோட இதை கொண்டு வந்து திணிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது ப்ரோ, சாரி. இன்னொரு கமெண்ட், சம் சப்பி கேர்ள்ஸ் ஆர் நாட் டான்ஸ் வெல் பட் யூ டான்ஸ் ஆஃப் யூ ரியலி அப்ரிஷியேட் டு யூ. ஓகே, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, குண்டா இருக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் நல்லா ஆட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் நல்லா ஆடுறீங்க, அப்ரிஷியேட் டு யூன்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டான்ஸுன்றது வந்து எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட மூச்சு மாதிரி. நான் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை பிடிச்சி எனக்கு வர விஷயத்த நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அது டான்ஸ் தான். அதை நான் என்றைக்குமே இருக்கிற வரைக்கும் அதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இதனால என்ன பலன் நீங்கள் கேட்குறீங்க? இதனால தான் நான் ஏர்ன் பண்ணுறேன், இதனால தான் எனக்கு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, இதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையில் நான் பாசிட்டிவிட்டி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, எப்படின்னா நான் 8 இயர்ஸாக வந்து டான்ஸே ஆடலை, பட் உங்களை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஆட ஆரம்பித்தேன், ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது எனக்கு அதான் என்னோட விக்ட்ரியாக நான் நினைக்கிறேன், சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த உடம்பு வச்சுட்டு இதுவே டான்ஸ் ஆடுறதையே நம்மளால டேலண்ட்டை வெளில கொண்டு வர முடியாதுன்னு ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற ஒரு 2 பொண்ணுங்க வெளியில் வந்து அவங்க திறமையை காமிச்சாங்கன்னா அதுதான் சார் எனக்கு சக்ஸஸ். அதை நான் என்றைக்குமே லைஃப் லாங் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஓகே, இன்னொருத்த போட்டிருக்கா, முதல் இரவில் மாப்பிள்ளை காலி ஒரு நாள் வாழ்க்கை தான். ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்க்கு அப்புறமும் என் ஹஸ்பண்ட் 7 வருஷம் சர்வை பண்ணியிருக்கார் ப்ரோ. சென்னையில் எர்த்குவேக் வரப்போகுது, நிஜமாக தான். கண்டிப்பாக எர்த்குவேக் வரணும், அது உன் வீட்டுக்கிட்ட மட்டும் வரணும், நீ சாவணும். சி, இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் ப்ரோ. நான் ஆக்சுவலாக கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி படிக்க மாட்டேன், பட் இந்த மாதிரி உட்காரும் போது தான் இப்போ தெரியுது இவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு. ஈவன்டோ எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, எதையுமே நான் மைண்டுக்கு கொண்டு போகவே மாட்டேன், அப்படியே படித்து சிரித்து அப்படியே போயிடுவேன், இக்னோர் பண்ணிடுவேன் நெகட்டிவிட்டியே. ஏன் திவ்யா வந்து இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை அந்த கமெண்ட்ஸை பார்க்குறாங்களா இல்லை? நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். நைட் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, சோகமாக இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க நானும் என் ஹஸ்பண்டும் சிரிச்சிட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளோ இம்மெச்சூர் கமெண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். அண்ட் தெர் ஆர் so many people இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் தாண்டி they are supporting me, loving me. ஸோ அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட லவ் தான் எப்போதுமே. டேக் திஸ் as my big heart. love you guys. அக்கா, தயவு செஞ்சு தொப்பை தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க அக்கா.
இப்போலாம் கல்யாணம் பண்ணுறவங்க அந்த ரிசப்ஷன்லாம் லெஹங்காலெல்லாம் எல்லாருமே இடுப்பு தெரிஞ்சுதான்ப்பா ட்ரெஸ் போடுறாங்க. அதுவும் உங்கள் மதர் இன்லா ஃபாதர் இன்லா முன்னாடியே போடுறாங்க. எல்லாருமே ப்ராக்டிக்கலாக மாறிட்டாங்க. நீங்கள் எந்த காலத்து 80s 70s 60s எனக்கு புரியல. ஓகேவா? இடுப்பு தெரியுதுலாம் ஒரு பெரிய விஷயமா? அப்போ சாரீ கட்டினா உங்களுக்கு இடுப்பு தெரியாதா? ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, சாரீ கட்டிட்டு போகிறீங்க, மேலே இப்படி கை பிடிச்சா உங்களுக்கு தெரியாதா? இருக்கிறதுல இது செக்ஸியஸ்ட் ட்ரெஸ்ஸுன்னா நான் சாரின்னு தான் சொல்லுவேன். என்ன இடுப்புலேருந்து சைடில் வந்து உங்கள் செஸ்ட்லேருந்து எல்லாமே தான் தெரியுது. எல்லா ட்ரெஸ்ஸும் கட்டுற விதத்துலையும் போடுற விதத்துலையும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலையும் தான் அது அழகாக தெரியுது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாரி நைட்ஸ்னு. நாட் கோனா லை, நாட் டு பி ரைட், பட் being fat isn't okay. Being okay with it is not good. You might lead to obesity and future weight problems. Actually இது வந்து அவங்க ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு ப்ரொஃபஷனலா போட்டிருக்காங்க. எஸ், ஐ வாண்ட் டு அட்ரஸ் திஸ். நான் ஏற்கனவே ஒபிசிட்டி தாங்க இருக்கேன். எனக்கு ஒபிசிட்டி வரணும்னு அவசியம் இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே ஒபிசிட்டியை மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ளஸ் எனக்கு லிபிடேமா ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இதோட நான் வெயிட் கம்மி பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங் தான். நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருமே குண்டாக இருக்கிறவங்க யாருமே குண்டாக தான் இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், இப்படி தான் நம்ம இருக்கணும்னு யாருமே வந்து குண்டாக இருக்கிறத வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இங்கே இல்லை. என்னோட கான்செப்ட் என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குண்டுலேருந்து ஒல்லி ஆகிறதுக்கு இட் வில் டேக் லாங் டைம். இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அது வரைக்கும் நம்ம உடம்ப நம்ம லவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம போடக்கூடாதுன்னு இல்லை. ஸோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். Irrespective of your size, you can show the talent. Irrespective of your size, you can just be happy with what you are. நீங்கள் ஃபிட்டாக ஆகிற வரைக்கும் உங்களை நீங்களே வந்து ஒரு கூடக்குள்ளே வச்சோ இல்லை ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே போட்டோ அமுக்கிக்கணும்னு அவசியமே இல்லை. நாளைக்கே நான் ஒல்லியானாலும் ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன், குண்டாக இருந்தாலும் ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன். அடுத்த நாள் நம்மளுக்கு நிரந்தரமானு தெரியாது. இட்ஸ் அன்சர்டைன் லைஃப். ஸோ இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃபிட்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே எல்லா குண்டாக இருக்கிறவங்களும் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அதையும் மீறி அவங்க குண்டாக இருக்காங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அவங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மாக்கோ உங்கள் அக்காக்கோ இருக்கிறதையே நீங்கள் வந்து இதை ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை பற்றியும் ஃபீல் பண்ணுவீங்க. அது எங்க வீட்டில் இருக்கிறவங்களே குண்டா இருக்கிறவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க. அதுக்கும் வரேன். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நானும் ஹஸ்பண்டும் டான்ஸ் ஆடுறதுல பார்த்துட்டு யார் இது கோபிநாத் சாரான்னு. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சிங்கர் ஒருத்தர் இருப்பார் சங்கர் மகாதேவ், அவர் மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கோபிநாத்தான் கேட்டிருக்காரு. இல்லைங்க, அவர் என் ஹஸ்பண்ட் விக்ரம் ரெங்கஸ்வாமி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று நான் ஒன்று பார்த்தேன். அதாவது பணம் நிறைய காசுலாம் சம்பாதிக்கிறோம் இந்த மீடியா மூலமான்றதுனால ஹஸ்பண்டு மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது எங்கள் ஃபேமிலி தான். நான் இதை எதனால் சொல்கிறேன்னா, இதில் போனால் ஏர்னிங் நிறையா இருக்கணும் இல்லை. நான் வந்து ஒரு 7 years ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு 2 years எனக்கு இன்கம்னு பெருசாக இல்லை. எனக்கு மாரல் சப்போர்ட்டு அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே என் ஃபேமிலி தான் கொடுத்தாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பணத்துக்காக என்னை இப்படி விடுறாங்கன்னு நீங்கள் பேசுகிறது வந்து என்னால் ஒத்துக்க முடியாது. எல்லார் வீட்லேயும் அப்படி தாங்க. ஏன்னா இந்த ஃபீல்டுன்றது வந்து முன்னாடிலாம் இந்த ஃபீல்டா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போல்லாம் நம்பிக்கையாக விடுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதுக்கு புரிதல், அந்த ப்ராக்டிக்கல் இதெல்லாம் வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்குது நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சரி இன்லாஸ்க்கும் சரி. அதையும் தாண்டி நம்ம ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து பொண்ணுக்கு தேவை. ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுக்கணும் தான். ஆனால் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. நிறையா வந்து ஒய்ஃபோட சேர்ந்தே வீடியோஸ் பண்ணுறாங்க, ஒய்ஃப்க்கு தேவையான சப்போர்ட் கொடுக்குறாங்க தான். பட் நான்லாம் வந்து 90s கிட்ட அந்த ஜென்ரேஷன்லேருந்து வரும்போது எங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது தான். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு அளவுக்கு நம்மளை வந்து ஒரு பொசிஷனுக்கு வர வரைக்கும், நம்ம ஏர்ன் பண்ணுற வரைக்கும், நம்மளை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரகிள் நிறைய பேர் ஃபேமிலியில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. என்ன மாதிரியே எல்லாருமே ஜாலியாக அமுச்சு விடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இது பணத்துக்காக அனுப்புறது கிடையாதுங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த பொண்ணு வந்து இதில் பொண்ணா நல்லா ஷைன் பண்ணுவான்னு நினைக்கிறா, அது அவளோட ஆம்பிஷன். நம்ம ஏன் அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் ஃபேமிலியை தவிர பணத்துக்காக வந்து அப்படி தண்ணி தெளித்து விடுறது வந்து ஃபேமிலி கிடையாது. அது என்றைக்குமே நம்மளோட பெற்றவங்களும் சரி நம்ம கூட கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் சரி அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபியூ, அதுவும் இம்மெச்சூர் கைஸு, இந்த மாதிரி எதுக்குமே உதவாதவன் இல்லை தப்பான ஒரு ஹஸ்பண்டையோ யாரையோ செலக்ட் பண்ணியிருக்கீங்க, லவ்வரை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ தான் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நானும் அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணால் கொரியன் கேர்ள் மாதிரி இருப்பீங்க. நிறைய பேர் சைனீஸ்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டைம் கொரியன்னு கேள்விப்படுறேன். இதுக்காகவே சீக்கிரமாக குறைக்கணும். எனக்கு இன்னும் ஒரு 2 years டைம் கொடுங்க. இதை விட இன்னொரு பெட்டர் திவ்யாவை நீங்கள் பார்க்கலாம். இட் வில் டேக் சம் டைம். ஐம் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். தென் நான் ஒரு கமெண்ட்டுக்கு ரொம்ப நாள் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதில் வந்து
அதுலேயே ரிப்ளை பண்ணுறதை விட நான் எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வனிதா சுரேஷ் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த நான் பேசுகிற கமெண்ட் எல்லாமே நான் பேசும்போது உங்களுக்கு சைடில் வரும் நேமோட. யூ ஆர் ஸோ இன்ஸ்பைரிங். நான் 80 kgs இருக்கேன், பட் ஐ குட் நாட் ஃபேஸ் த பாடி ஷேமிங். எவ்ரி ஒன், ஈவன் மை மாம் கமெண்ட் ஸோ பேட்லி ஆன் மை ட்ரெஸ்ஸிங். ஈவன் தோ ஐ வியர் அ குர்த்தி, மை மாம் அண்ட் ஹர் சிஸ்டர் தே ஹர்ட் மீ வித் தேர் வேர்ட்ஸ். I cry for this every single day. They don't understand the stress. பட் உங்கள் வீடியோ ஒன்று பார்த்தப்ப ஐ கெட் மோட்டிவேட்டட். யூ ஆர் அ கிரேட் சோல். இது வந்து எவ்வளோ ஒரு அவங்க மனசில் ஒரு ஹர்ட் இருந்து அதை போட்டிருப்பாங்க. அவங்க என்னை மோட்டிவேஷனாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என் வெயிட்டுக்கு இல்லைங்க. இந்த வெயிட் இருந்தாலும் அதை குறைச்சிக்கிட்டே நம்ம நிறைய விஷயத்த ஹாப்பியாக சாதிக்கலான்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க மோட்டிவேட்டடாக எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே கீழே கமெண்ட் பாருங்கள். அதுக்கு டயட்டு போங்க, இந்த எருமையெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, நோ பெயின் நோ கெயின், இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. நான் யாரையுமே உடம்ப குறைக்காதீங்க, ஜிம்மு போகாதீங்க, வெயிட் லாஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. பண்ணுங்க, ஆனால் அது யாரோட இன்ஃப்ளூயன்சிங்னாலையும் நடக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வெயிட்டை குறைக்கணும் நினச்சிட்டு நான் வெயிட்டை குறைச்சேன்னா ஓகே ஃபைன், நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒருத்தர் என்னை கிண்டல் பண்ணிட்டான், நான் வெயிட்டை குறைச்சே ஆகணும்னு குறைச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்களால் அதை லாங் டேர்மில் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இன்னொருத்தரோட இன்ஃப்ளூயன்சிங்னால அதை பண்ணுறீங்க. ஆனால் இப்போ நானே என் லைஃப்ல எடுத்துக்கோங்களேன், என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் குழந்தையை தூக்கிட்டு என்னால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல. அவளை இறக்கி விட்டுடுவேன். ஏன்னா எனக்கு என்னோட வெயிட்டே என்னோட கால் தாங்க முடியல, என் குழந்தையோட வெயிட் எப்படி தாங்கும்? ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்துச்சு. அப்போதான் நான் என்ன பண்ணேன், வெயிட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணேன். இது யாரோட இன்ஃப்ளூயன்சிங்னாலையும் ஒன்றும் இல்லை, என்னோட செல்ஃப் ரியலைசேஷன்னால வந்துச்சு. அந்த மாதிரி நீங்க வெயிட்டை குறைக்கணும். பட் இருக்கிற ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா, வீட்டில் நம்மளோட அப்பா அம்மாவே, நம்மளோட சொந்தக்காரங்களே, நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே நம்மள வந்து குண்டு பாடி ஷேமிங் பண்ணும்போது அதுல இருக்கிற ஒரு ஹர்ட் வேற எங்கேயுமே இருக்காது. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த குண்டா இருந்தா கல்யாணம் ஆகாது, இந்த குண்டா இருந்தா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா அமையாது, இந்த குண்டா இருந்தா உங்களுக்கு குழந்தை பிறக்காது, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த ஒரு பியர் ப்ரெஷரே என்ன ஆகும் தெரியுமா, அவங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி இன்னும் வெயிட் போட வைக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தங்க உன்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்புமா, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணு, இது பண்ணு அப்படின்னு சொல்றது மோட்டிவேஷனா? நீ ஜிம்மிக்கு போக முடியும், உனக்கு இதெல்லாம் தேவையா, உடம்பு குறைச்சிட்டு ஆடு, இது மோட்டிவேஷன் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நல்ல விதத்துல சொன்னா எடுத்துக்கிறவங்க தான் நாங்க. ஆனா நீங்க திருப்பி வேற மாதிரி பேசுனீங்கன்னா எங்களாலையும் உங்க லெவலுக்கு இறங்கி அடிக்க முடியும். அவ்வளவுதான். நான் வனிதா சுரேஷ் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், இவங்களெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. அது உங்க ஃபேமிலியா இருந்தா என்ன, உங்க ஹஸ்பண்டா இருந்தா என்ன, உங்க பிள்ளைங்களா இருந்தா என்ன, யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சிஸ்டராக எப்போதுமே நான் இருப்பேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் பி இன் டச் வித் யூ. மோர் லவ் அண்ட் மோர் பாசிட்டிவிட்டி டு யூ வனிதா சுரேஷ். நான் உங்களுக்கு அதில் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சேன். பட் உங்களுக்குன்னு இந்த ரிப்ளை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோட ஹார்ட்லேருந்து உங்களுக்கு வருது. ஐ லவ் யூ ஸோ மச். யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் யுவர் வே. யாரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வெயிட்டை குறைக்கணும்னு உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும், பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க, நீங்கள் குறைப்பீங்க கண்டிப்பாக. லவ் யூ. போய் வாடி